தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவின் பாந்தவர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 11 லூர்து நகர் புனித கன்னிமரியாளுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இன்றைய நாளில் அவருடைய பெயரை கொண்டு வாழுகின்றவர்கள், அவருடைய பிறந்த நாளில் அவருடைய இந்த பெருவிழாவில் பிறந்தவர்கள், இன்னும் தீராத நோயினாலே வாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அன்னையினுடைய பரிந்துரைகளூடாக லூர்து பதியில் பல குணப்படுத்தல் நடைபெறுவது போல நோயினாலே வாடுகின்றவர்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற எண்ணெயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 14 வரை. ஜெருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஜெருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே.
கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே, நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தனர். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாக மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விரும்பியது போல குடித்தபின் தரம் குறைந்த திராட்சரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருளடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்தது. இதன் வழியாக அவர் தமது மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று உலகம் பூராகவும் லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த லூர்து பதிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகிறார்கள். ஆகவேதான் இன்று இந்த அன்னையினுடைய பெருமையை நாங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூர்து பதியில் ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடந்திருக்கின்றன. அதிலே 67 புதுமைகள் மருத்துவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு புதுமையை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அருட்சகோதரி மேரி பெர்னார்ட் மொரிசோ என்கின்ற ஒரு சகோதரி மேம்பட்ட நுரையீரல் காச நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் இன்னும் கடுமையான குடல் சம்பந்தமான சிக்கல்களினாலே வாதைப்பட்டார்.
இதன் காரணமாக கண் நோய் காரணமாக அவர் பார்வை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு சேர்ந்து அதிகமான பலவீனம், இரத்தம் கலந்த இருமல், உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போனது. அதற்கு மேலாக அவருடைய மருத்துவர்கள் சொன்னார்கள் அவருடைய நோயை குணப்படுத்த முடியாது என்று அறிவித்தனர். எனவே இந்த சகோதரி மரணத்தின் வாசலில் இருந்தார். அப்பொழுது இந்த மரணம் வரும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் 1908ஆம் ஆண்டில் அவர் இந்த வலுவிழந்த நிலையிலும் லூர்து பதிக்கு ஒரு திருப்பயணம் செய்து அங்கே உள்ள புனித நீரில் மூழ்கினார். அந்த வேளையில் ஒரு மிக பெரும் புதுமை நடைபெற்றது. உடல் முழுவதும் ஒரு கடும் வலி ஏற்பட்டது. ஆனால் உடனே அதற்கு பின் ஆழ்ந்த அமைதி மற்றும் வலிமை உணர்வு ஏற்பட்டது. சாதாரணமாக சுவாசிக்க முடிந்தது. வலி முற்றிலும் மறைந்தது. சில மணி நேரங்களுக்குள் அவர் உதவியின்றி எழுந்தார். சிரமமின்றி உணவு உண்டார். அமைதியாக தூங்கினார். இந்த வேளையிலே இவருக்கு மருத்துவம் கொடுத்த மருத்துவர்கள், அதாவது இது குணப்படுத்த முடியாது, இவர் மரணத்தின் வாசல் இருக்கிறார் என்ற அந்த மருத்துவர்கள் இவரை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து மருத்துவர்கள் பின்வருமாறு உறுதிப்படுத்தினார்கள். காச நோய் காயங்கள் முழுமையாக அவருக்கு மறைந்திருந்தன. நுரையீரலின் செயற்பாடுகள் சாதாரண நிலைக்கு திரும்பியது. பார்வை மீட்கப்பட்டது. நோய் மீண்டும் வரவில்லை. எனவே இந்த அழகான குணப்படுத்தல் உடனடியாக ஏற்பட்டது, முழுமையாக ஏற்பட்டது, நிலைத்திருந்தது. மருத்துவ ரீதியாக அதை விளக்க முடியாதிருந்தது. எனவேதான் 1910ஆம் ஆண்டில் திருச்சபை இதனை அற்புத குணப்படுத்தல் என்று அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த லூர்து பதிக்கு போகிறவர்கள் உடல் ரீதியான குணப்படுத்தல் மாத்திரமில்லை, உடல் ரீதியான குணப்படுத்தல்கள் மிக அதிகமாக நடைபெறுகின்றன. ஆன்மீக ரீதியான குணப்படுத்தல்கள் நடைபெறுகின்றன. வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல், வாழ்க்கையிலே எத்தனையோ சிக்கல் மத்தியிலே வாழுகின்றவர்கள் இந்த லூர்து பதிக்கு போன பிற்பாடு போய் வருகின்ற பொழுது அமைதியான ஒரு வாழ்வுக்குள்ளே செல்லுகிறார்கள். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சிக்கி தவித்தவர்கள் இந்த லூர்தனுடைய பதிக்கு போன பிற்பாடு ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அன்னையினுடைய பரிந்துரைக்கின்ற வல்லமை அப்படி இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் சொல்லுகிறது. கானாவூர் திருமணத்திலே அங்கு ரசம் தீர்ந்து விட்ட பொழுது வந்து கேட்கவில்லை. ரசம் தீர்ந்து விட்டது என்பதை அறிந்த அந்த தாய் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகிறார். இந்த குடும்பத்துக்கு நீர் உதவி செய்தியாக வேண்டும் என்றால், இந்த நிலையிலே இந்த திருமண விழாவிலே ரசம் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவமானத்தை சந்திக்க வேண்டும். ஆகவே தான் இந்த குணப்படுத்தல், இந்த புதுமையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னாலும், நேரம் வராமல் இருந்த வேளையிலும் தாயினுடைய அந்த கோரிக்கைக்காக நேரம் வராத நிலையிலும் அந்த புதுமையை ஆண்டவர் செய்கிறார். இதைத்தான் இந்த லூர்து பதியிலிருந்தும் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் லூர்து பதிக்கு எங்களுக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மன ரீதியாக அந்த லூர்து பதிக்கு போக முடியும். யூடியூப்பில் நடைபெறுகின்ற அந்த லூர்து பதி திருப்பலிகளிலே நாங்கள் பங்கு பெற்ற முடியும். அங்கு இந்த ஆன்லைனிலே இந்த சேமாலைகள் சொல்லி கொண்டிருக்கார்கள், அதை பார்க்க முடியும். அவ்வாறு பார்க்கிற பொழுது, பங்கு பெற்றுகிற பொழுது அந்த அன்னையினுடைய அந்த ஆழமான ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வருகிறது. ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய குடும்பங்களை, நோயாளர்களை, தீராத நோயினாலே வாடுகின்றவர்கள் எல்லோரையுமே இன்று இந்த அன்னையினுடைய பதிக்குள்ளே நாங்கள் தாங்கி செல்லுவோம். அந்த அன்னையினுடைய அந்த பரிந்துரை இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று திருப்பலியிலே நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. நம்முடைய தேவைகளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த அற்புதமான பெருவிழாவில் அன்னையினுடைய அந்த அருள் பரிந்துரை இந்த திருப்பலியிலே பங்கு பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக
வைத்தியசாலைகளிலே தனிமையிலே இருக்கின்ற அனைவருக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்று இந்த அன்னையுடைய பெயரை கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். இந்த அன்னையுடைய பெருவிழாவில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். தங்களுடைய திருமண நாட்களை நினைவுகின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். இந்த அன்னையுடைய அருள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுக்கு ஒரு தாயை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்வின் என்பது எங்களை புரிந்து கொண்டு எங்களோடு பயணிக்க தந்திருக்கின்ற மரி அன்னைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர் இந்த லூர்து பதியில் கொடுத்த காட்சிகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த காட்சிகள் ஊடாக எங்களுக்கு நீர் கொண்டு வருகின்ற நற்செய்திக்காகவும் குணப்படுத்தலுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்று நாளில் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் இல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலிப்பல்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதனவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களுமை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாள் நிபுகூரும் என்று அவருடைய நன்றி கறந்த புகழறியால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுலகெங்கும் அதன் இறுதியல்ல வரை நிரரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளீர்.
சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதர் மீட்பின் காரணராம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானொலிகள் வழிபடுகின்றன, உமது திருமுன்ன காலத்துக்கும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மென்றஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று கூலியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருமணங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பென்பத்திற்காகவும்
எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை நாங்கள் பெற தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.